இங்க பாத்தீங்கன்னா மிடில் கிளாஸ் வாழ்க்கையில இருக்க ஹீரோட அப்பா தஞ்சாவூர்ல இருக்க ரொம்ப பெரிய ரவுடியோட மரக்கடையில ரொம்ப விசுவாசியாவே வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோட குடும்பத்துக்கு அவங்க அப்பா இந்த மாதிரி ஒரு ரவுடி கிட்ட வேலை செய்து அவங்க சுத்தமா பிடிக்கவே இல்ல. நின்று சொல்லி எத்தனை தடவை சொன்னாலும் இவர் கேட்கவும் மாட்டாரு. இப்படி இருக்க சூழ்நிலையில ஹீரோக்கு பொண்ணு பார்க்கறதுக்காக போறாங்க. இவங்க ரெண்டு பேருமே பேசி ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வர நேரத்துல ஹீரோட அப்பா ரவுடி கிட்ட வேலை செய்யற விஷயம் பொண்ணோட அப்பாக்கு தெரிய வருது. உன்ன மாதிரி ஆளுகெல்லாம் பொண்ணு குத்துனா நாங்க தான் கோர்ட்டு கேஸ் அழிஞ்சிருங்க சொல்லி ரொம்ப மரியாதை குறைவா பேசி அவரே அடிச்சிடறாரு. ஹீரோக்கு சரியான கோவம் வந்து பொண்ணோட அப்பா பலான் அறிஞ்சிட்டாரு. பொண்ணை பார்த்து உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உனக்கு விருப்பம் தான் நம்ம கல்யாணம் பண்ணிடலாம் சொல்லிட்டு அவங்க குடும்பத்தை கூட்டிட்டு வெளியே போயிடுறாரு. இந்த ரவுடியம் பாத்தீங்கன்னா 5 கோடி ரூபாய் மதிப்பு இருக்க ஐம்பொன் சிலையை கடத்தி சென்னையில இருக்க ஒரு சேட்டு கிட்ட சேல்ஸ் பண்றதுக்காக ஹீரோட அப்பா கிட்ட குரங்கு பொம்மை போட்ட ஒரு பேக்ல ஐம்பொன் சிலையை கொடுத்து அது சென்னையில இருக்க ஒரு பாட்டி கிட்ட கொடுக்க சொல்லி கொடுத்துறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா சென்னையில கால் டாக்ஸி டிரைவரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ற நேரத்துல குரங்கு பொம்மை போட்ட ஒரு பேக் ஒரு வயசானவர் வச்சிட்டு இருக்காரு. அதை ஒரு திருடன் புடிங்கிட்டு ஓடி போயிடுறான். ஹீரோ அந்த திருடன் கிட்ட சண்டை போட்டு அந்த பேக் எடுத்து வந்து பாக்குறாரு. ஆனா அந்த வயசானவர் அந்த இடத்துல இல்லவே இல்ல. இவர் அந்த பெரியவர் வருவா சொல்லி ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி பாக்குறாரு. ஆனா ஒரு கட்டத்துல அவர் வராதனால பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல எடுத்து போய் கொடுக்குறாரு. அந்த ஸ்டேஷன்ல இருக்க போலீஸோட நடவடிக்கை சுத்தமா சரியா இல்ல. அந்த பேக் உள்ள என்ன பொருள் இருந்தாலும் சரி அதை ஆட்டை போட்டுலாம் சொல்லி பிளான் பண்ற மாதிரி அதை ஓபன் பண்றதுக்காக ட்ரை பண்ணும்போது மேல இருக்க சீலிங் ஃபேன் அவர் தலைமையிலே வந்துரும். இவரு அந்த பேக் எடுத்து வெளியே வந்துருவாரு.